வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி மார்க்கெட் எப்படி இருக்கும்? மார்ச் 10ஆம் தேதிக்கான ஒரு குவிக் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல அத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமான சில நம்பர்ஸ பார்க்கலாம். எல்லா ட்ரேடரோட மைண்ட்லயும் காலையில வர்ற முதல் கேள்வி இதுதாங்க. இன்னைக்கு மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழ வருமா? வாங்க சில டேட்டாவை வச்சு இதுக்கான பதில கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். சரி, அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க நாம பார்க்க போறது எல்லாமே படிப்புக்காக மட்டும்தான். நீங்க எந்த ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடியும் உங்க சொந்த ரீசர்ச் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நிஃப்டில நம்ம கவனிக்க வேண்டியது ரெண்டு நம்பர் தான். ஆனா இந்த ரெண்டு நம்பர்ஸும் இன்னைக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷனை முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்பர் 24222. அதாவது மார்க்கெட் மேல போச்சுன்னா இந்த லெவல் ஒரு பெரிய சுவர் மாதிரி நிக்கும். இது டெக்னிக்கலா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டை தாண்டி போறது மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அடுத்த நம்பர் 23833. இது அப்படி ஆப்போசிட். ஒருவேளை மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா இந்த இடம் ஒரு சேஃப்டி நெட் மாதிரி வேலை செய்யும். இதை நாம சப்போர்ட்னு சொல்லுவோம். இங்கிருந்து மார்க்கெட் திரும்பவும் பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த 24223833 இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு நம்ம நேத்து மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். அந்த டேட்டா தான் இந்த அனாலிசிஸ்க்கு பேஸ். நேத்து க்ளோசிங் பாருங்க. நிஃப்டி ஸ்பாட் 24,028ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 24,090ல க்ளோஸ் ஆயிருக்கு. இடையில ஒரு 62 பாயிண்ட் கேப் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் பிரீமியம். சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட் மேல போகும்னு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குன்னு இது காட்டுது. சரி, இந்த டேட்டாவை வச்சு நாம எப்படி ட்ரேட் பண்ணலாம்? இப்போ மார்க்கெட் இருக்கிற விலைக்கு பக்கத்திலேயே, அதாவது அட் தி மணி ஸ்ட்ரைக் பிரைஸை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். முதல்ல 24,000 மற்றும் 24,050 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம், ஒன்னு மேல இல்ல கீழே நல்லா மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது நாம எடுத்த ஆப்ஷனோட விலை இப்ப இருக்கிற 62 பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 194 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. இது ஒரு சூப்பரான வாய்ப்பு இல்லையா? எந்த ட்ரேடா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தாங்க. நமக்கு எவ்வளவு லாபம் வரும்னு பாக்குறோமோ அதே அளவுக்கு நஷ்டம் வந்தா என்ன பண்ணணும்னு நாம தயாரா இருக்கணும். இந்த ட்ரேடோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். நம்ம டார்கெட் 194 பாயிண்ட்ஸ். ஆனா நம்ம ரிஸ்க் எடுக்க போறது வெறும் 25 பாயிண்ட்ஸ் தான். பாருங்க எவ்ளோ நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு. எப்பவுமே சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்றதுதான் புத்திசாலித்தனம். சோ ஃபைனல் கேள்வி, இன்னைக்கு மார்க்கெட் நாம சொன்ன இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை மதிக்குமா இல்ல பிரேக் பண்ணி புதுசா ஒரு பக்கம் போகுமா? இத வாட்ச் பண்றது தான் இன்னைக்கு ட்ரேடிங்கோட த்ரில்லே. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மார்க்கெட்டை கவனமா பாருங்க.